சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சு தாறு மாறாக்கி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் நடக்கக்கூடியதா? அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க. இது ஒரு குத்தமா? என்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா? சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சு தாறு மாறாக்கி. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்துருக்காங்க. இப்போ 2 வருஷமா லாஸ்ட் 2 இயர்ஸா சீமான் அண்ணா கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஈடுபாடு உண்மை. அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்க. லைசன்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா லைசன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி தூக்கிட்டு வருவீங்க? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ வாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. அண்ணி மட்டும் தனியாக இருக்காங்க அப்படின்னு பாதுகாப்புக்கு இருந்தவங்கள இப்படி இழுத்துட்டு வருவீங்களா? என்ன ஒரு அராஜகம் சார்! இந்த கிரிமினல் குற்றவாளி மாதிரி இழுத்துட்டு வராங்க. அவங்க பிஎஸ்எஃப்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட்டி பார்த்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வேற. இவங்களை இப்படி தான் தமிழ்நாட்டில் டீல் பண்ணுவீங்களா? இதுதான் அரசாங்கம் நடத்துறதுதான். பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, உள்ள விடவும் மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது.